பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்பு நம்ம ஸ்பாட்லைட் வித் சுப்ரா அவர்களோட சந்திக்கிறோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இரண்டு முக்கிய விஷயங்கள் தேசத்து அளவிலும் நடந்திருக்கு, இங்க தமிழ்நாடு அளவில் நடந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல்ல போவோம். டெல்லி எலெக்ஷன் பரபரப்பா அங்க கேம்பெயின் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல இப்போ ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கிறது என்னன்னா, அந்த யமுனா வாட்டர் அத நானும் அருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமரே சொல்றேன். நானும் யமுனா வாட்டர் தான் அருந்துறேன், அதுல பாய்சன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சையே வெடிச்சிருக்கு. அந்த சர்ச்சை பின்னணி என்ன, இதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட தரப்புல என்ன சொல்றாங்க? சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. 2021 ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது, யமுனா வாட்டரை நான் கிளீன் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலன்னா நான் திருப்பி ஆட்சியை அமைப்பதற்காக உங்கள்கிட்ட கோர மாட்டேன், திருப்பி நான் வரமாட்டேன் அவங்க முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்தாரு 2021. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். அதாவது இந்த அமோனியா கண்டென்ட்னு சொல்றாங்க. அது முன்னாடி 2 ppm அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன் சொல்றாங்க. அதை ஒரு அளவுல இத்தனை அளவு தான் அமோனியா இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி வாட்டரை மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி போனால் அது குடிநீருக்கு உகந்ததில்லை அப்படின்றது தான் பொதுவான கருத்து. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 ppm இருந்த வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 5லேருந்து 6 ppm தாண்டிடுது. அதாவது இது அமோனியா குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கான்றது ஒரு சர்ச்சையாக இருந்தால் கூட, இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானா மாநிலத்துல டெல்லி மக்களை சாகடிப்பதற்காக அமோனியா கலந்து விடுறாங்கன்றாங்க. இது எவ்வளவு பொலிட்டிக்கல் இது பாருங்க. அது அதாவது 10 வருஷமா அவர் ஆட்சியில் இருந்தாராம், அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையாம். இப்ப டெல்லி எலெக்ஷன் வரும்போது அமோனியா கலக்குறாங்களாம். பாரதிய ஜனதாக்கு தெரியாதுங்களா? அதாவது இது மாதிரி ஒரு செயலில் யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா அனுதாப அலை யார் மேல வீசும், அதனால வாக்கு வங்கி யாருக்கு சரியும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? இந்த நேரத்துல அவருக்கு என்ன சொல்றது, ஒரு ஈஸியா ஒரு ஃபுல் டாஸ் போடுற மாதிரி போட்டு கொடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் வின் பண்ண வைப்பாங்களா யாராவது? இதெல்லாம் அவர் யோசிக்கணும், காமன் மேனா யோசிக்கணும். அதாவது இவர் டெல்லி ஜல் போர்டு இவர் கீழே இருக்குது, இவர் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். இங்க அவருக்கு கீழே இருக்கிற IAS IPS ஆபீசர் எல்லாமே அங்கதான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல டெல்லி ஜல் போர்டுல சொல்றாங்க, அதாவது இந்த கூற்று தவறு, முன்னாள் முதலமைச்சர் அப்புறம் இந்நாள் முதலமைச்சராக இருக்கிற அதிஷி எல்லாருமே சொல்றதெல்லாம் டெல்லி ஜல் போர்டில் இருக்கிற அந்த செக்ரட்டரி சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டு தவறுன்னு சொல்றாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேற்று எங்களுக்கு எவிடன்ஸை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க 29 ஜனவரி. அது எந்த எவிடன்ஸ் கொடுத்தாரு? எவிடன்ஸ்லாம் சும்மா வாய் வார்த்தையில இப்போ நானும் நீங்களும் பேசுற மாதிரி அமோனியா 2 ppm இருந்ததுக்கா 4 ppm வச்சு அப்பெல்லாம் சொல்ல முடியாது. எங்க அந்த டிப் எடுக்கிறாங்களோ, ஹரியானாலேருந்து தண்ணி டெல்லிக்கு எங்கே உள்ள வருகிறதோ அங்கே என்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கு, அந்த நீரின் அளவை நம்ம எப்படி அளக்கிறோம், அதுக்கு சயின்டிஃபிக்காக இண்டிபெண்டாக லெபார்டரியில் கொடுக்கணும். அதாவது நீங்கள் டெல்லி கவர்மெண்ட் கீழே இயங்குகின்ற சயின்டிஃபிக் லெபார்டரியில் கொடுக்கக்கூடாது, மத்திய அரசாங்கத்தையும் கொடுக்கக்கூடாது, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொரு மாதமாக இல்லை ஒவ்வொரு வருடங்களாக எப்படி அதனோட அந்த அமோனியா கண்டென்ட் உயர்ந்து இருக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணினீங்கன்னா தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். சுத்தமான குடிநீரை கொடுப்பது என்பது மாநில அரசாங்கம் இல்ல யூனியன் டெரிட்டரியோட கடமை. இல்ல இவங்க சொன்ன மாதிரியே சொன்னார்ல, 2025 இது பண்ணாதீங்கன்னு, நீங்க சொன்ன மாதிரியே கிளீன் பண்ணலன்னா நான் ஓட்டு கேட்க மாட்டேன்னு. இவர் அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட்டிருக்காரா இவர் ஆட்சியில? இல்லையே, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது நீங்க இதெல்லாம் ஒரு எலெக்ஷனுக்காக, தேர்தலுக்காக ஒரு ஜிமிக்ஸா தான் நம்ம பார்க்குறோம். நம்ம தேர்தல் வரும்போது தான் நாங்க நல்லாட்சி இனிமே கொடுப்போம், இது வரைக்கும் என்ன கொடுத்தீங்கன்றதை நம்ம அதை எப்பவுமே சொல்ல மாட்டோம். வருங்காலங்களில் நாங்க வளமான ஒரு டெல்லியை உருவாக்குவோம், சுத்தமான யமுனாவை உருவாக்குவோம், அதெல்லாம் சொல்லுவாங்க. 10 வருஷமா என்ன பண்ணியிருக்கோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆட்சியில வந்த போது அப்போ யமுனாவில் உள்ள அமோனியா கண்டென்ட் எவ்வளோ, வருடம் எந்த மாதிரியான லெவல்ல அது உயர்ந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா, அதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? இப்போ டெல்லியில பாத்தீங்கன்னா இப்போ கிளியரா வெற்றி இவற்றை கையை விட்டு போய் கொண்டிருக்கிறது. ஓகே, அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்க காங்கிரஸ் INDA கூட்டணியில் உள்ள காங்கிரஸே சொல்றாங்க, இது மாதிரி நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ரூமர்ஸை கலப்பாதீங்க. எதுக்கு இது மாதிரி ரூமர்ஸை கலப்பி மக்களை பீதி அடைய செய்து, அதுவும் தேர்தல் காலத்துல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் ராகுல் காந்திலாம் என்ன சொல்றாருன்னா, ஊழல் குற்றவாளி அப்படின்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால.
யாரு ஒரு 4 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த நம்ம மத்திய பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது எல்லாம் ஒண்ணா இருந்து நாங்கள் தான் உத்தமர்கள் சொன்னவங்க இப்ப வந்து வெளியில வந்துட்டு அவர் ஊழல்வாதி மதுபான இதுல வந்து கொள்கையில வந்து ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து அவருக்கு முதுகுக்கு பின்னாடி உள்ள அழுக்கெல்லாம் எடுத்து நோண்டி போடுறாரு அவர் ராகுல் காந்தி. ஸோ இப்போ என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாக்கு வங்கிக்காகவே மட்டும் அரசியல் பண்ணுகிறார்கள், மக்களின் நலனை கருதி அரசியல் பண்ணவில்லை. ஸோ அது மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன நாங்கள் மக்களுக்கு என்ன மேனிஃபெஸ்டோவில் என்ன கொடுத்தோம், இப்போ தமிழகத்தில் கொடுத்தாங்க பார்த்தீங்க இல்லையா, 505 வாக்குறுதிகள் கொடுத்துட்டு 369 தான் நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு பார்த்தீங்க இல்லையா. 360 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் எத்தனை வந்து மக்களுக்கு போய் பயனடைஞ்சிருக்குன்றது நம்ம அதில் ஒரு பெரிய விவாதமாக இருக்கும், அது அப்புறமா வச்சுப்போம் நம்ம. ஏன்னா இதே முதலமைச்சர் வந்து நாங்கள் 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் சொன்னார் செப்டம்பர் 2023. மகளிர் உரிமை தொகை மட்டும்தான் கடைசியாக வாக்குறுதியாக இருந்ததுங்க. அது மட்டும் நிறைவேற்றிட்டோன்னா 100% நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2023 சொன்னார். ஆனால் இப்போ ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடி 369 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறோம் 505 அப்படின்றாரு. ஸோ எப்படி மாறுது பாருங்க. ஸோ அதனால இப்போ இருக்கிற வந்து மீடியாக்கள்ல வந்து டேட்டா வந்து வலைதளத்தில் இருக்குது, மக்கள் அதை பார்க்குறாங்க, அதை புரிஞ்சுக்கிறாங்க, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் வந்து நம்ம முன்னாடி என்ன பேசினபடி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா, அது வந்து மக்களுக்கு வந்து எப்படி பயன்கள் சென்றடைந்து கொண்டிருக்கின்றன, இனிமே என்ன பண்ணணுன்றதை வந்து சுதாரிச்சுக்கணும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்களே, இப்போ கொடுக்கணும்ல. ஏன் வந்து இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ பிஜேபி சார்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் போயிட்டு அந்த யமுனா நதியிலேருந்து நீரை அருந்து விட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்றாங்க. அவங்க அமோனியா கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து எவ்வளோ இருக்கிறது, அது நமக்கு வந்து உயிருக்கு வந்து ஒரு உபத்திரத்தை கொடுக்கிறதா, உடம்புக்கு வந்து ஒரு நோயை கொண்டு வர போகிறதா, அதை வந்து குறைப்பதற்கு என்ன பண்ணணும், அதை வந்து எந்த எந்த நிறுவனங்கள்லேருந்து வெளியில வருது, அதை தடுப்பதற்கு என்ன வழி, அதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் காலகட்டத்தில் இன்னும் எலெக்ஷன் 2-3 நாளில் வரப்போகுது, அப்போ வந்து இதை எடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு வாக்கு வங்கியை வந்து நம்ம வந்து சம்பாதிச்சிடலான்னு பார்க்கும்போது அது நடக்காது. அது உங்கள் கூட்டணியில் உள்ள ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள உங்கள் சகோதரரே வந்து நீங்கள் சொல்கிறது வந்து தவறுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஊழல்வாதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த ஊழலுக்காக தான் வந்து எதர் ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கிறவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, இல்லை பெயிலில் இருக்கிறாங்க. அங்கே உள்ள அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதர் ஜெயிலு ஆர் பெயில், இதானே வந்து இதாக இருக்குது, இங்கே பேசு பொருளாக இருக்கிறது. அதற்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பார்க்கணுமே தவிர எதற்கெடுத்தாலும் வந்து மோடியை எதிர்ப்பது, எதற்கெடுத்தாலும் ஒரு பிஜேபியை எதிர்ப்பது அப்படின்றது வந்து ஒரு புளித்து போன கதையா மாறிட்டு இருக்குங்க. அடுத்தது இதே மாதிரி எப்படி அந்த யமுனா நதி அவர்கள் அந்த இதை வந்து சர்ச்சையா அனுச்சோ, இப்ப மகா கும்பமேளா இங்கேயும் தமிழகத்தோட அமைச்சரும் கிண்டல் பண்றாரு. அங்க காங்கிரஸோட தலைவரா இருக்க திரு கார்கே அவர்களும் மகா கும்பமேளால குளிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலியும் கிண்டலுமா சொல்லியிருக்காரு. ஓட்டுன்னு வந்தா சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசின உதயநிதி அவர்களை வந்து மத்திய பிரதேசத்துக்கு வந்து விடாம இருந்தாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இப்ப வந்து ஒரு இந்து மத நம்பிக்கையை கிண்டல் பண்றாங்க. இது எப்படி பண்றீங்க? அதாவது ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து தவறாக பேசுவது, அவர்கள் மனம் புண்படும்படி பேசுவதுன்றது வந்து அரசியல் சாதனத்துக்கு எதிரானது. என்னோட ரிலிஜன், அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ரைட் டு ப்ராக்டிஸ் மை ஓன் ரிலிஜன் இஸ் மை டியூட்டி. ஓகே, அது வந்து எனக்கு ரைட் இருக்குது. அதில் அதை கொடுக்க வேண்டியது வந்து டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ அதில் வந்து யாருமே வந்து தடை சொல்ல முடியாது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒருத்தரோட நம்பிக்கையை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க, கேலி பண்ணுறீங்க, கிண்டல் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைகள் இருக்கின்ற நம்பிக்கைகள் போய் நம்பிக்கையோடு வழிபடுகின்ற ஆலயங்களை வந்து வச்சு கொண்டிருக்கிற இந்து சமய அறநிலையத்துறை எதுக்காக இருக்கணும்? இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே வந்து கடவுளை வணங்கிவிட்டு அந்த உண்டியலில் பணம் போடுறோம், இல்லை காணிக்கை கொடுக்குறோம்லாம் இருக்கும்போது, இப்போ எங்களோட நம்பிக்கையை நீங்கள் கிண்டல் பண்ணும்போது அந்த கிண்டலின் மூலமாக வருகின்ற வருவாய் அரசாங்கத்திற்கு எதிர்க்கு இல்லைங்களா? அது வந்து எல்லா அரசாங்கம் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்கு பண்ணுங்கிற தவறுன்ற போது அந்த தவறுகள்லேருந்து வருகின்ற பணம் உங்களுக்கு எதுக்குங்க? இவங்களுக்கு வந்து ஆட்சியில் இல்லை மேனிஃபெஸ்டோவில் வரும்போது மட்டும் இது மாதிரி அனைத்து மதத்தினரையும் நாங்கள் வந்து போற்றி பாதுகாத்து இது வழி நடத்துவோம், அவங்கள மனம் புண்பட மாதிரி பண்ணுவோம் அப்படின்வாங்க. ஆனால் வந்து சிறுபான்மையருக்கு வந்து ஏதாவது வாக்கு வங்கியில் வந்து ஏதாவது ஒரு விரிசல் வரும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து உடனே போயிட்டு தோல் கொடுத்து இது பண்ணி நிற்பாங்க.
ஸோ இவங்களோட இதை பார்த்துருக்கோம் நம்ம. அதாவது கொசுவை ஒழிக்கணும், டெங்குவை ஒழிக்கணுன்ற மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னாரு அவர், இல்லைங்களா? ஆனால் அவர்களோட குடும்பத்தார் சரி, அவர்கள் கட்சியில் உள்ளவங்களும் சரி, அந்த நம்பிக்கையை தானே வந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ நம்ம வந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது வந்து அனுமான் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி கார்கேலாம் சார், கார்கே வந்து அவருக்கு வந்து ஒரு அகில இந்திய தலைமைன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்களே தவிர அந்த பொறுப்புக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு வந்து நடத்துறாங்களா அவருங்களா? எந்த ஒரு பொது மீட்டிங்ல வந்தாலும் அவர் ராகுல் காந்தி வந்து உட்கார்றாரு, இவர் முன்னாடியே அங்கே உட்கார்ந்துருந்தானா அவர் எழுந்து வழி விடுறாரு கூட இல்லை, தள்ளி விடுறாங்க அவங்க. ஸோ அந்த அளவுக்கு மரியாதையே இல்லாம ஒரு தலைவரை நடத்தும் போது இவர்கள் வந்து நாட்டை எப்படி நடத்த போறாங்க தலைமை ஏற்று? ஸோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது, அதாவது இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த போலரைசேஷன் சொல்றாங்க பார்த்தீங்களா, பிரிவுவாதன சக்தி, பிரிவினைவாத சக்தியை வைத்துக்கொண்டே வந்து நாட்டில் அரசியல் பண்ண முடியும், அந்த சிறுபான்மையர் ஓட்டை வாங்கி நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்றத வந்து இவங்க வந்து காலங்காலமா வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த சிறுபான்மையருக்கு வந்து இப்ப புரிய ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையரோ பெரும்பான்மையரோ நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு என்ன வந்து கொள்கைகள் மூலமாக என்ன பயன்களை கொண்டு நம்ம செலுத்த முடியும், அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நம்ம என்ன மாதிரியான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டு ஆட்சியில இருந்தா ஒன்று பேசுறது, ஆட்சியில் இல்லைன்னா இன்னும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று பேசுறது, இந்த இரட்டை வேடங்கள்லாம் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறது. அதனால கார்கே பேசுறது வந்து நம்ம ஒரு பொருட்டாவே எடுக்க வேண்டாம். கார்கே வந்து இப்போ அவரும் கெஜ்ரிவாலை பத்தி தான் வந்து குறை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்போ இது வந்து ஒரு சமய சார்புள்ள ஒரு சில மக்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்க குலைக்க கூடாது. அவர்கள் இப்போ இது வந்து அவங்களே வந்து தாமாக முன் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த கும்பமேளாக்கு. அதுல வந்து அந்த ஸ்டாம்பைட் நடந்திருக்குது, அதனால மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அது வந்து தடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இனிமே எப்படி தடுக்க போறாங்கன்றதை பார்க்கணும் நம்ம. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் அங்க போறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.25 to 1.5 கோடி மக்கள் போறாங்க, சரிங்களா? தாமாக முன் வந்து அவர்களோட நம்பிக்கையின் அடிப்படையில் போறாங்க. நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், அரசாங்கம் நடத்துகின்ற மதுபான இதுல வந்து அதையும் தாண்டி கள்ளச்சாராயத்தை வித்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு 69 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுக்கு யாராவது ஒரு குரல் கொடுத்தாங்களா? ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிறார்களா, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்களா, ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ விசாரணை போகணும், அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. ஸோ எதிர்கட்சியாக இருந்தால் அங்க ஆளுங்கட்சி இருக்கின்ற மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு சம்பவங்கள் நடந்தது அப்படின்னா, விபத்து நடந்ததுன்னா அதை வந்து பலூன் மாதிரி பெருசா ஊதி வெடிச்சு அதை வந்து ஒரு பிரகடனத்தை படுத்தி, ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்காவை நம்பி இருந்தாங்க. அமெரிக்கா, அதாவது இவங்க வந்து உள்ளூர்ல இவங்களால வந்து கட்சிகளை நம்பி எதிர்கட்சிகளை நம்பி அரசியல் பண்ண முடியல. அதுக்காக வெளிநாட்டு இருக்கிற அங்க முதலாளிகளையும் அங்க உள்ள இவங்களையும் டிபெண்ட் பண்ணி இருந்து ஜார்ஜ் சொரோஸ் மாதிரியான ஆளுகளை வச்சுக்கொண்டு அங்கேருந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இண்டன்பர்க் நிறுவனம் மூடிட்டு போயிட்டாங்க அவங்க, இல்லைங்களா? அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, அவங்க நாங்க வந்து ஆரம்பித்த நோக்கம் முடிந்து விட்டதுன்னா அதுல வந்து அவங்க வெற்றி காண முடியவில்லை, அவ்வளவுதான். ஸோ அதானி மேல குற்றச்சாட்டு சொன்னாங்க, அது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது வந்து அதானி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டு இருப்பாங்க, பெரிதாக ஒன்றும் நடக்கல. ஸோ அதனால அந்த நோக்கம் எங்களுக்கு வந்து நிறைவேறியதுனால நாங்க வந்து கடையை மூடிட்டோம்னு போயிட்டாங்க அவங்க. இப்போ பாராளுமன்றம் தொடங்க போகிறது 31ஆம் தேதி அன்னைக்கு பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்ப எந்த கருத்துக்களை வைத்து எந்த ஒரு கொள்கைகளை வைத்து இவங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்க போறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ முடக்கப்பட்ட காரணங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டன. ஸோ அடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த டெல்லி ஜல் போர்டு இல்லைனா வந்து இப்போ நேற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆளுநருக்கு எதிராக. அப்புறம் வந்து பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுன்ற பேர் வரணும், தமிழ்நாடுன்ற பேரே வரல. சரி, தமிழ்நாடுன்ற பேர் வரலன்னா கூட அவங்க வந்து பெங்களூர்னு சொல்லியிருக்கிறாங்க, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ரயில்கள் விடுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹைதராபாத்லேருந்து சென்னை மார்க்கம் வழியாக ரயில் போகிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு என்று குறிப்பிட்டால் தான் உங்களுக்கு இதுவா? இது வரைக்கும் எத்தனை பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடுன்னு பேர் போட்டிருக்கிறாங்க? இது வரைக்கும் நம்ம தயாரித்த ஒரு மாநில நிதி அறிக்கையில இருக்கிற 38 மாவட்டங்கள் பேரை குறிப்பிட்டா போட்டிருக்கிறாங்க? அதாவது எதையாவது ஒன்றை வச்சு அரசியல் பண்ணணும். ஆரோக்கியமான அரசியலுக்கு இங்க வந்து வாய்ப்பே இல்லை, அவர்களுக்கு ஒரு குறை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால எதையாவது ஒன்றை வச்சு உருட்டி பரட்டி அரசியல் பண்ணணுன்றதுக்காக அனைவரும் இதை வந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஐஎன்டிஏ கூட்டணியில எல்லாமே அவங்கள நோக்கியே போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அடுத்த ஒரு சர்ச்சை கிளப்பியிருக்காரு சர்ச்சை நாயகன் சாம் பிட்ரோடா. என்னன்னா, இல்லீகல் மைக்ரன்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்தியா வந்து அரவணைக்கணும்
துரத்தி விடக்கூடாது, வெளியே அனுப்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. எந்த நோக்கத்துல தெரிஞ்சு சொல்றாரா இல்ல அவர் தெரியாம சொல்றாரா? அதாவது அது வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, மம்தா பானர்ஜி அவங்கள்ட்ட சொல்லுங்க. இங்க இப்ப திருப்பூர்ல வந்து வங்காளதேசத்தை சார்ந்த ஒரு 15 பேருக்கு மேல வந்து பிடிபட்டிருக்கிறார்கள். சார், ஒரு நாடுன்னு ஒரு இருக்கு, ஒரு மாநிலம்னு ஒன்று இருக்கு. அதில் நீங்க வாழ்வதற்கு உங்களுக்கு வந்து என்ன அடிப்படையில் நம்ம வந்து இங்க வந்து குடியுரிமை கொடுக்குறாங்க. அந்த குடியுரிமை வந்து கரெக்டாக வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் செயல்படுத்தப்பட்டு அதன் விதிமுறைப்படி நீங்க வாழ்றீங்களா, இதை பார்த்து தாங்க ஒரு நாடு இருக்க முடியும். இல்லீகல் இமிகிரன்ஸ் வராங்க அப்படின்னா, இப்ப ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அங்க வந்து அமெரிக்கால, அதாவது இவர் வந்து வெளிநாட்டு காங்கிரஸ் தலைவர் இல்லையா இவரு. ஸோ அதனால வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வந்து இதை கொண்டு வந்துட்டார், இல்லீகல் இமிகிரன்ஸ்லாம் நாங்க வந்து அலோவ் பண்ண போறது இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சி சித்தாந்தம் உள்ளவர்கள் எல்லாமே வந்து, அது எந்த நாடா இருந்தாலும் சரி, அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, நாட்டிற்கு இறையாண்மைக்கு எதெல்லாம் வந்து பாதகம் விளைவிக்குமோ அந்த மாதிரி குடிமக்களை வந்து உள்ள வச்சுப்பாங்க, வெளிநாட்டு குடிமக்களை. ஸோ ஜோ பைடன் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர்களை ஒத்த கருத்து உள்ள ராகுல் காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தி கட்சியை சார்ந்த சாம்பிட்டோட இருக்கட்டும், எல்லாம் அப்படிதானே இருப்பாங்க அவங்க. ஸோ ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இல்லீகல் இமிகிரன்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு வந்து இங்க வந்து வரவேற்பு உண்டுங்க. இமிகிரன்ஸ் அதாவது இங்கே வெளிநாடுகளிலிருந்து குடியேறி அங்க வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்பு உண்டு. அது ஈவன் ஒரு ஹோட்டல்ல இருக்கிற செஃப்பாக இருக்கட்டும், வெயிட்டராக இருக்கட்டும், சரிங்களா, சர்வ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களை நாங்கள் வரவேற்போம் அப்படின்றாரு. எந்த தொழிலிலும் ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குன்னா, அங்க அவங்களுக்கு தேவை இருக்குன்னா அனைவரையும் நாங்கள் வரவேற்போம். ஆனா வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்ன்ற. இப்ப என்ன அங்க இருந்து அங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா, இவர்களோட சகோதர சகோதரிகள்லாம் அங்க இருப்பாங்க பாருங்க. இப்ப அங்கே நீங்க வரணும் இல்ல, ஸோ அதுக்கு ஒரு வடிகால் வேணும், வாய்க்கால் வேணும் இல்ல, அதுக்காக இங்க வந்து கேட்டை திறந்து விடுங்க, பவுண்டரி திறந்து விடுங்கன்ற. இப்ப பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா, இல்ல இங்க இருக்கிற வழிபாட்டு தலங்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? சட்டப்படி இது வந்து சட்டத்துல செல்லுபடி ஆகுமா? நீங்க வந்து இல்லீகல் இமிகிரன்ஸை உள்ள விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மக்கள்கிட்ட போயிட்டு வாக்குறுதி கேட்க முடியுமா? இல்ல சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற இல்ல அரசியல் சாசனம் சொல்லுகின்ற வழிமுறைகள்ல இது ஏதாவது ஒரு வழியில வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காது. இவங்க வந்து எதையோ ஒண்ணு பேசுறது, பட் அதனோட விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு கூட்டணி தலைவர்களை கேட்க சொல்லுங்க. இல்லீகல் இமிகிரன்ஸை உள்ள விடுறதுக்கு வந்து அவர்கள கூட்டணி தலைவர்கள், ஐஎன்டிஏ கூட்டணி இருக்கானே தெரியல எனக்கு. அவங்க எப்பயாவது ஒரு இந்த வேர்ல்டு கப் ஆடும்போது எல்லா டீம்ஸும் ஒன்னா வந்து சேர்ந்து ஆடுற மாதிரி அவங்க ஆடிப்பாங்க. அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி விலகி போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் நீ ஒரு ஊழல்வாதி, நான் ஒரு ஊழல்வாதின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு மேல சேற்றை வாற்றி கொண்டு இருப்பாங்க அவங்க. அதனால நீங்க இவர் சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கொண்டு பேசணும்னு அவசியம் இல்லை. மக்கள் அதை புறந்தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல், இல்லீகல் இமிகிரன்ஸை உள்ள கொண்டு வரது. கண்டிப்பாக எந்த ஒரு அரசாங்கமும், அது மாநில அரசாங்கமும் சரி, மத்திய அரசாங்கமும் சரி, இதை அனுமதிக்க மாட்டாங்க.